இடதுசாரி இயக்கம்னா இந்த கட்சின்னு இல்லாமல் அது தொடங்கின காலகட்டத்தில் இருந்து அது என்ன மாதிரியான வளர்ச்சிகள் எல்லாம் அடைஞ்சு என்ன மாதிரியான முரண்பாடுகளை சந்தித்து அது எப்படியெல்லாம் விலகி சென்று அதுக்கப்புறம் என்ன மாதிரியான உரையாடல்கள் நடந்து அது என்னவாக வந்து நிற்குதுங்கிற ஒரு முழுமையான ஒரு கேன்வாஸை இந்த படம் வந்து உண்மை சார்ந்து பேசணும்னு நினைச்சோம். அதை முன்வைக்கிறத படமாக தான் இந்த படத்தை எடுக்கணும்னு நினைச்சோம்னு வந்து சொல்லியிருந்தார். இதுல இந்த உண்மைங்கிறது இருக்கு பாத்தீங்களா, இந்த உண்மை வந்து அரசு சொல்லுகிற உண்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நாம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இவங்க எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல்டா இந்த சிஸ்டத்தை இயக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு உதாரணம் ராஜீவ் மேனன் அந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார். எனக்கு இந்த படம் வந்து முக்கியமான பல விஷயங்களை சொன்னதாக தெரிஞ்சது. ஏன்னா இது கதையாகவே பல லேயர்ஸ் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத தாண்டி அரசியலாகவும் இதுவரைக்கும் தொடாத உயரங்கள் எல்லாம் இந்த படம் வந்து தொட்டிருக்கு. பொதுவாக இடதுசாரி அரசியல் அப்படின்னா வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சி அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம், அதற்கு போராடிய இடதுசாரிய கட்சி, இந்த மாதிரியான விஷயங்களோட சுருங்க சொல்லி முடிக்கக்கூடிய வழக்கம் வந்து சினிமாவில் அதிகம். ஆனா ஒரு இடதுசாரி இயக்கத்தை, இடதுசாரி இயக்கம்னா இந்த கட்சின்னு இல்லாமல் அது தொடங்கின காலகட்டத்தில் இருந்து அது என்ன மாதிரியான வளர்ச்சிகள் எல்லாம் அடைஞ்சு என்ன மாதிரியான முரண்பாடுகளை சந்தித்து அது எப்படியெல்லாம் விலகி சென்று அதுக்கப்புறம் என்ன மாதிரியான உரையாடல்கள் நடந்து அது என்னவாக வந்து நிற்குதுங்கிற ஒரு முழுமையான ஒரு கேன்வாஸை கொடுப்பதுங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு எழுத்தாளனுக்கே வந்து தைரியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது வணிக சினிமாவில் இருக்கக்கூடிய வெற்றிமாறன் மாதிரியான ஒரு முன்னணி இயக்குனர் இந்த விஷயத்தை சொல்றதுக்குன்னு ஒரு படத்தை எடுக்கணும்னு முடிவெடுத்தது மிக முக்கியமான விஷயம். அதுக்கே முதல்ல நம்ம பாராட்ட வேண்டியது இருக்கு அவர் தோழரை. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரும்போது தான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து வெற்றிமாறன் தோழர் வந்து விஜய் சேதுபதியோட சேர்ந்து ஒரு உரையாடல் நடத்தி ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல்ல போட்டிருந்தாங்க, பார்த்துட்டு வந்தேன். அவர் எப்ப தூங்குறாருன்னே தெரியல, கடுமையா உழைச்சிருக்காரு தோழர். தமிழ் தான் சொல்லணும், எப்ப தூங்குவாரா, தூங்க மாட்டாரா, சாப்பிடுவாரா, சாப்பிட மாட்டாரான்னு. அப்ப அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் இந்த படத்தை பத்தி. இந்த படம் வந்து உண்மை சார்ந்து பேசணும்னு நினைச்சோம், அதை முன்வைக்கிறத படமாக தான் இந்த படத்தை எடுக்கணும்னு நினைச்சோம்னு வந்து சொல்லியிருந்தார். இதுல எத்தனை பேர் படம் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்த்திருக்கீங்களா? ஓகே. படத்திலேயே ஒரு வசனம் வரும், அதாவது உண்மைங்கிறது முழுமை, தகவல்ங்கிறது அந்த உண்மையில ஒரு பகுதி. நான் ஒரு தகவல் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு தகவல் தெரியும், இது ரெண்டையும் ஆராய்ச்சி பார்த்து எது உண்மைன்னு நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லுவார். இந்த படத்துடைய மொத்த வடிவமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா ராஷமன் படத்துல வர்ற மாதிரி சூரிக்கு ஒரு கதை சொல்லப்படும். விஜய் சேதுபதி ஒரு குற்றவாளி, அவர் வந்து தேடி பிடிக்கணும், அவர் இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படும். அதுதான் நமக்கும் சொல்லப்படுகிற கதை. நமக்கு என்னன்னா விஜய் சேதுபதி கண்டிப்பா கெட்டவராக இருக்க மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையில பார்க்கறதுனால நமக்கு அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். பட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் ஒரு குற்றவாளியாக காண்பிக்கப்பட்டு அது வந்து அரெஸ்ட் பண்ணுவதாக அந்த படம் முடியுது. இந்த படத்துல வாத்தியாருடைய பாத்திரம் தன்னுடைய கண்ணோட்டத்துல இந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுது. நான் ஏன் வந்து ரயிலுக்கான அந்த விபத்துக்கான உண்மையான காரணம் என்ன, அது எப்படி நடந்துச்சு, அது ஏன் வந்து வேணும்னே வந்து சொல்லப்படலை அல்லது வந்து வெளியே வந்து சொல்லாம அந்த விஷயத்தை மறைச்சாங்க, இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் அவர் சொல்ல சொல்ல சொல்ல, அதாவது இவர் குற்றவாளி நம்பிக்கிட்டு இருந்த சூரி இந்த படத்துல த்ரூ அவுட்டா நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் சம்பவங்கள் சார்ந்து அதன் வழியாக பயணிச்சு கடைசியில் அவர் வந்து அடையிற இடம் எதுனா விஜய் சேதுபதி இருக்கக்கூடிய இடம். பார்வையாளர்களாக நம்மளும் அந்த இடத்த போய் வந்து அடையலாம் படத்தோட முடிவுல. இதுல இந்த உண்மைங்கிறது இருக்கு பாத்தீங்களா, இந்த உண்மை வந்து அரசு சொல்லுகிற உண்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நாம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. விஜய் சேதுபதி பேசுகிற, இடதுசாரிகள் பேசுகிற அரசு சொல்லுகிற உண்மை அல்லாத உண்மை ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நமக்கான தேவை. அந்த உண்மையை தான் இந்த படம் சொல்லியிருக்கு. அது இல்லாம படத்தின் ஆக்கமாக பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் எனக்கு பர்டிகுலராக இந்த படத்துடைய ஆகச்சிறந்த சாதனையாக நினைச்சது 2 விஷயம். இடதுசாரி அரசியலை முன்வைத்தது, இன்னொன்னு அரசுன்னா நம்ம தமிழ் சினிமால பொதுவாக வேஷ்டி சட்டை கட்டிட்டு மைக்கை பிடிச்சிட்டு பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியை காட்டுவோம். அரசுன்றது அது கிடையாது, அது அரசாங்கம். அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருப்பாங்க. அரசுங்கிறது IPS IAS அதிகார வர்க்கம். அவங்க யாரையும் நமக்கு வந்து பொது வழியில தெரியாது.
ஒன்று ரெண்டு பேர் நம்ம வந்து மீட்டிங்ல பேசும்போது கேள்விப்பட்டிருக்கலாம். இவங்களை நம்ம எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கவும் முடியாது. இவங்க தப்பு பண்ணா இவங்க மேல நடவடிக்கையும் பாயாது. ஆனா இவங்க தான் மொத்த சிஸ்டத்தையும் இயக்கிட்டு இருக்கிறவங்க. இவங்க எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல்டா இந்த சிஸ்டத்தை இயக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு உதாரணம், ராஜீவ் மேனன் அந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார். ஆனா அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த மலை பிரதேசத்தில் நடக்கிற அந்த பிரச்சனையில தொடங்கி சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து எல்லா இடத்துக்கும் அவர் வந்து போன்ல ரீச் பண்ணி இந்த விஷயத்தை எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும், இதை செய்திகளுக்கு எப்படி ஊடகங்களுக்கு என்னவாக சொல்லணும், இப்ப இவன் வந்து செத்துட்டான்னு இப்ப நம்ம சொல்லாம இதை வந்து மறைச்சு நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு மெல்ல வெளியிட்டோம்னா அப்ப வந்து மக்கள் வந்து ஒரு புது தலைவர் உருவாக்குவதற்கான தேவை இல்லாம அது வரைக்கும் நம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறது இருக்கு இல்லையா, இவ்வளவு அப்பட்டமாக கிட்டத்தட்ட நிர்வாகமாக அரசை வந்து காண்பிக்கிறதுங்கிறதுக்கு ஆக சிறந்த துணிச்சல் வேணும். அது இந்த படத்தோட 2ஆம் சாதனை.